மத்திய பிரதேசத்தில் கல்யாணத்தில் கூட ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. Tier 3 சிட்டி ஆர் வில்லேஜ் மாதிரி செட்டப்பில் வந்து நிறைய அங்கே ஜெண்டர் ரேஷியோ வேற ஈக்குவலாக இல்லை. அதாவது பெண்கள் நிறைய பேர் கிடையாது, ஆண்கள் தான் அதிகம் பேர் இருக்காங்க. ஸோ மணமகன்களுக்கு மணப்பெண்கள் கிடைக்கல. இதை பயன்படுத்தி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, நான் கல்யாண புரோக்கர், உங்களுக்குலாம் பொண்ணு தேடி தரேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ஃபனேஜில் பொண்ணுங்க இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இன்டர்நெட்லேருந்து அழகழகான பெண்களோட புகைப்படத்தை எல்லாம் டவுன்லோட் பண்ணி இதுதான் பொண்ணுன்னு சொல்லி ஏமாற்றி, இந்த ஆர்ஃபனேஜ்னா நிறைய அப்ரூவல் ப்ராசஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் செலவாகும், அதனால நீங்கள் எனக்கு வந்து ஒரு 15,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, பே பண்ணியிருக்காங்க. இந்த அன்னைக்கு தான் கல்யாணம், இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி எல்லாரையும் வரவழைச்சு, அப்போ அன்னைக்கு மணமகன்கள்லாம் அங்கே ஆஜரானா அவங்க ரிலேட்டிவ்ஸு பேரண்ட்ஸு எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா கல்யாண பொண்ணுங்களே காணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நம்ம எல்லாரையும் இந்த ஆள் ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஸோ அது கல்யாண விஷயத்துலையும் இப்போ ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் கோல்டும் ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்குது. எவ்ரி இயர் கோல்டு ஸ்கேம் ஒன்று படிச்சுட்டே தானே இருக்கும். ப்ராப்பர்ட்டிலையும் அதே மாதிரி ஸ்கேம்ஸ் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக தான் இருக்குது.